பிஜிடிஆர்பி மேக்ஸில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்குறோம் சரிங்களா. இது ரியல் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுத்துலையுமே கேட்குறாங்க, பார்க்கலாம் வாங்க. இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சரிங்களா. இஃப் எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் எக்ஸ்ன்ற இடத்துல இந்த எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னு இருக்குது, அந்த எக்ஸ் பதிலாக ஏன்னு அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சுன்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ. ஓகேங்களா. சரி, ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, அப்புறம் 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0னு கொடுத்துருக்காங்க. இது கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கேட்குறாங்க, பார்க்கலாம். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட் இது எடுத்துங்க, சைன் எக்ஸ் பை எக்ஸ் எழுதிட்டீங்க. சைன் எக்ஸ் பை எக்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 சைன் எக்ஸ் பை எக்ஸோட வேல்யூ என்னது 1. ஓகேங்களா. இப்போ 1 எழுதிட்டோம். சரி, முடிஞ்சு. சைன் எக்ஸ் பை எக்ஸ் முடிஞ்சிங்களா. அடுத்தது வாங்க. பட் இங்கே பாருங்கள் 0னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால், அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0வை இதில் அப்ளை பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுனா எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் இருக்குது, இங்கே 0ன்னு இது ஃபங்க்ஷன் சரிங்களா. அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்னது 0. இப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு சைன் எக்ஸ் பை எக்ஸோட வேல்யூ என்னது 1, இங்கே கீழே என்ன இருக்குது 0ன்னு கிடைக்குது சரிங்களா. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இல்லை சரிங்களா. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0, இப்போ ரெண்டும் நாட் ஈக்குவல் டுன்னு இருக்குங்களா. இப்போ எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். செகண்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 8 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. கீழே என்ன இருக்குது 3, எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருந்தால் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 8 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4க்கு அப்ளை பண்ணுங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2, அதான் இருக்குது 2 தான், எக்ஸ் நாட் ஈக்குவல் 2 இருக்குது. அப்போ எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு அப்புறம் லிமிட்டு இது அப்ளை பண்ணினா 2 அப்ளை பண்ணால் 2 கியூப் 8ன்னு வரும். 8 மைனஸ் 8 இந்த இடத்துல 0 தான் வரும். இங்கேயும் 2 ஸ்கொயர் வரும். 4 மைனஸ் 4 0 தான் வரும். 0 பை 0 என்ன ஃபார்மு, இன்டெர்மினேட் ஃபார்ம். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணினா 3x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஓகேங்களா. 8 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 விட்டுருங்க. ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். 3x பை 2ன்னு வரும். அப்போ 3x பை 2 இருக்குது. எக்ஸ் பதில் என்ன அப்ளை பண்ணணும், 2ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ 3 × 2 டிவைட் பை 2, 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஆன்சர் என்ன வரும், 3ன்னு வரும் சரிங்களா. ஆன்சர் 3 வந்துருக்கு. மேலே இருக்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் 8 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4க்கு 3 வந்திருக்கு. கீழே என்ன இருக்குது 3 தான் இருக்குது. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3, எக்ஸ் பதில் 2 இருக்குதா, இங்கே 2, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3ன்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. 3 3 தான் வந்துருக்குது. அப்போது என்ன அர்த்தம், அப்போ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. சரி, தேர்ட் சிம்பிள். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் அட் லெஃப்ட் சரிங்களா. கண்டினியூஸ் அட் லெஃப்ட் இதை பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி லெஃப்ட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஃப் என்னன்னு பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் அப்படின்னு வருவாங்க. ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ஏ மைனஸ் அப்படின்னா லெஃப்ட் கண்டினியூஸ்னு அர்த்தம். ஏ ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரைட் கண்டினியூஸ்னு அர்த்தம் சரிங்களா. சரி, அடுத்தது கண்டினியூஸ் அட்டு ரைட்டுன்னு. ஓகேங்களா. கண்டினியூஸ் அட் ரைட்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, இதுதான் கண்டினியூஸ் அட் ரைட். ஓகேங்களா. ஏ மைனஸ் வந்துச்சுன்னா லெஃப்ட் கண்டினியூஸ், ஏ ப்ளஸ்னு வந்துச்சுன்னா ரைட் கண்டினியூஸ். அடுத்தது பாருங்கள், இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ, இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது லெஃப்ட் எஃப் ஆஃப் எக்ஸும் லெஃப்ட் கண்டினியூஸும் ஈக்குவல் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆர் எஃப் ஆஃப்எக்ஸ்னா ரைட் கண்டினியூஸாக என்ன ஆகணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் அட் ஏன்னு சொல்லலாம் சரிங்களா. இது வந்து நோட், a function f is continuous at a if f is well defined at x equal to a. f வந்து well defined ஆகணும் சரிங்களா. well definedனா நன்கு வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. நீங்கள் கண்ணா பண்ணான்னு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டினியூஸானு கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும் ஈக்குவேஷன்னா. மொத்தமாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கு அது கண்டினியூஸானு கேட்க முடியாது. அதாவது டிஃபைண்டாக இருக்கணும். டிஃபைன்ட் ஈக்குவேஷனுக்கு மட்டும்தான் கண்டினியூஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிஃபைண்டாக இருக்கணும் கண்டினியூஸ்க்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வரணும். அதாவது 0 பை 0 அப்படி வரக்கூடாது, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அது மாதிரி இன்டர்மினேட் ஃபார்ம்லாம் வரக்கூடாது. அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி திருப்பி வேல்யூ வந்துடணும். அப்படி வேல்யூ வந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. அதாவது இன்ஃபினிட்டின்னு வரக்கூடாது, அதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் தேர்ட் கண்டிஷன் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு வரணும். ஏதாவது ஒரு வேல்யூ வரணும். இது 3 இருந்துச்சுன்னா தான் என்ன சொல்கிறோம், கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து போகலாம். பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், எவ்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஏதாவது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் தான். எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இப்படி இருக்குன்னா இது வந்து கண்டினியூஸ் தான் சரிங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் 1 2 3 5 அந்த மாதிரி நம்பர் இருக்கும், அதான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சரிங்களா. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் என்ன இஸ் கண்டினியூஸ் சரிங்களா. எக்ஸ் பவர் என்னன்னு கேட்குதுங்களா,
எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க ரியல் நம்பர், அது வந்து கண்டினியூஸாக கேட்குறாங்க, கண்டினியூஸ் தான். பார்த்துங்க எக்ஸ் பவர் n இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக வந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் ஞாபகம் வச்சுங்க. தேர்ட் பாருங்க, இப்போ e பவர் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். e பவர் எக்ஸ்ன்றது கண்டினியூஸ் தான், எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ் வேல்யூ வரும் எக்ஸப்ட் இன்ஃபினிட்டி. சரிங்களா, ஏன் இன்ஃபினிட்டி மட்டும் கண்டினியூஸ் இல்லை, e பவர் இன்ஃபினிட்டி வந்து நாட் டிஃபைன்ட், அதனால இது கண்டினியூஸ். அந்த இன்ஃபினிட்டின்ற பாயிண்ட்ல மட்டும் கண்டினியூஸ் இல்லை. ஓகேங்களா, e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியில் வரும், பர் 1 பை e பவர் இன்ஃபினிட்டி 0ன்னு வரும், அது டிஃபைன்டு தான் அந்த இடத்துல, டிஃபைன்டு. ஓகேங்களா, அடுத்தது ஃபோர்த் பாருங்க, f of x log x is continuous at x not equal to 0. எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ் தான், எந்த இடத்துல மட்டும் இல்லை, எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கு மட்டும் கண்டினியூஸு, எக்ஸ் லெஸ் தென் அதாவது 0ன்ற பாயிண்டில் கண்டினியூஸ் இல்லை லாக் எக்ஸ். ஏன் 0ன்ற பாயிண்டில் கண்டினியூஸ் இல்லைன்னா லாக் 0ட வேல்யூ என்னது இன்ஃபினிட்டி, அதனால 0ன்ற பாயிண்டில் லாக் எக்ஸ் கண்டினியூஸ் இல்லை. சரிங்களா, லாக் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக மட்டும்தான் ஆகணும். சரிங்களா, நெகட்டிவ் வரக்கூடாது, 0 வரக்கூடாது, அதுதான் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 வரணும், எக்ஸ் கிரேட்டர் தென் 0 வரணும். ஓகேங்களா, சரி. sin x cos x are continuous at all points in R. sin x continuous எல்லா பாயிண்ட்லையும், cos x கண்டினியூஸ் தான். சரிங்களா, ஏன்னா அதுக்கெல்லாம் எதுவும் இன்ஃபினிட்டின் வேல்யூ வராது, sin x cos x ஏதாவது வேல்யூ அப்ளை பண்ணோம்னா. சரி, சிக்ஸ்த் சம் பாருங்க, the function f of x equal to sin 2x by x 1 x not equal to 0 x equal to 0 continuous at x equal to 0 வா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம் பாருங்க, sin 2x by x இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதுக்கு எழுதிங்க, அதுக்கு என்ன அப்ளை பண்ணணும், x not equal to 0 0ன்னு அப்ளை பண்ணலாம். இங்கே 0ன்னு போட்டினா sin 0 என்ன வரும், மேலே 0ன்னு வந்துடும், டிவைட் பை கீழே எக்ஸ் போல 0 பண்ணால் 0 பை 0 இன்டிமேட் தான். அப்போ லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணுறோம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், sin x டிஃபரன்ஸ் பண்ணால் 2 cos 2x. ஓகேங்களா, சரி, எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா 1. சரி, எக்ஸ் போல 0ன்னு அப்ளை பண்ணால் 2 அப்படியே cos 0ட வேல்யூ 1. சரிங்களா, 2 இன்ட்டு cos 0ட வேல்யூ 1, அப்போ டோட்டல் என்ன ஆயிரும் 2 ஆயிரும். சரிங்க, டோட்டல் ஆன்சர் என்னது 2. சரி, பட் எஃப் ஆஃப் இங்கே என்னது 1, எஃப் ஆஃப் 0ட வேல்யூ என்னது 1, இப்போ இங்கே 1, இங்கே 2ங்குது, இங்கே 1ங்குது. அப்போ என்ன ஆன்சர், ரெண்டும் சமம் இல்லை, ஈக்குவல் இல்லை, ரெண்டும் நாட் ஈக்குவல் டு. அப்போ என்ன சொல்கிறோம், எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, சரி, ஈக்குவலாக வந்தால் தான் கண்டினியூஸ். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 2x - 1 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 கொடுத்துருவாங்க, கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருவாங்க. கண்டுபிடிக்கலாம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ். சரிங்களா, ஏன்னா மேலேயும் பாருங்கள் 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 இருக்குது, கீழே பாருங்கள் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 2, இந்த மாதிரி எதுவும் இல்லை இது வரைக்கும், இப்போ தான் இந்த மாதிரி வந்துருக்கு. சரிங்களா, மேலே ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, கீழே அதர்வைஸும் கொடுத்துருக்காங்க, வேறு எதனா ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ நம்பரே கொடுத்துட்டாங்க, எக்ஸ் நாட் ஈக்குவல் 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இன்டர்வலாக இங்கே தான் வந்திருக்கு, கொடுத்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் தானே கேட்குறாங்க, அப்போது 1 மைனஸில் என்னன்னு பாருங்கள், 1 ப்ளஸில் என்னன்னு பாருங்கள். சரிங்களா, கண்டுபிடிக்கலாங்களா, ஏன்னா 1 பாருங்கள் இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போது 1 மைனஸ் 1 ப்ளஸில் பார்க்கலாம். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா 1 மைனஸ்னா பாருங்கள் இந்த 1 இருக்குது, 1 மைனஸ்னால் இந்த பக்கம் பார்க்கணும், 1 ப்ளஸ்னால் இந்த பக்கம் பார்க்கணும். சரிங்களா, 1 மைனஸ் இப்போ லெஃப்ட் சைட் போகணும், அதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். என்ன இருக்குது லெஃப்ட் சைடு 0லேருந்து 1 வரைக்கும் தான். இப்போ எக்ஸ்ன்னு இருக்குதுங்களா, எக்ஸ் பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். 1 மைனஸ்னால் இங்கே -1 அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் அப்ளை பண்ணக்கூடாது. 1 மைனஸ்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், அதுதான் 1 அப்ளை பண்ணிட்டோம். சரி, 1 வந்துருச்சு. அடுத்தது லிமிட் எக்ஸ் டென்ஸ் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ 1 ப்ளஸ்னால் இந்த இடத்துல எடுக்கணும், அப்போ 2x - 1. சரிங்களா, இப்போ 1 - 1 ப்ளஸ்ன்றது 1 மைனஸ்னால் எக்ஸ் எடுக்கிறோம், 1 ப்ளஸ்னால் 2x - 1 தான் எடுக்கிறோம். அதுக்காக தான் 1 - 1 ப்ளஸ். சப்போஸ் அப்ளை பண்ணும்போது தான் எல்லாமே 1 தான் அப்ளை பண்ணுறோம். சரி, 2x - 1 இருக்குது, எக்ஸ் போல 1 அப்ளை பண்ணால் 2 × 1 2 - 1 என்ன வரும் 1 வரும். சரிங்களா, ரெண்டு என்ன ஆகுது ஈக்குவலாக வருது. அப்போ ஈக்குவலாக வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா, லெஃப்ட் எஃப் ஆஃப் எக்ஸும் ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஈக்குவல் ஆகுது, அப்போ இது கண்டினியூஸ் சொல்லலாம். ஓகேங்களா, சரி, அடுத்தது பாருங்கள், கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் இருக்குது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a minus f of x, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a plus exist. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அண்டு நாட் ஈக்குவல் அப்படின்னு வரணும். சரிங்களா, ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும், ஈக்குவல் டு வரக்கூடாது. இது ஒரு நம்பர் வரணும், இது ஒரு நம்பர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா இது டிஸ்கண்டினியூவாக ஃபர்ஸ்ட் கைண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துருக்கோம். பாருங்கள், இது பாருங்கள் எக்ஸிஸ்ட் ஆகுது, sin 2x by x எக்ஸிஸ்ட் ஆகுது, என்ன வேல்யூ 2. இது செகண்ட் ஆகிறது என்னது 1. ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் நாட் ஈக்குவல் டு. அப்போ இது டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து வாங்க செகண்டு, நெய்தர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் இது a மைனஸ்ங்க மைனஸ் a மைனஸ் f of x நார் லிமிட் எக்ஸ்டென்ஸ் a ப்ளஸ் f of x டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாது, ரெண்டுமே இன்ஃபினிட்டி அப்படி வந்துடும் வச்சுக்கலாம். ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகலாம், அது டிஸ்கண்டினியூ செகண்ட் கைண்ட். இல்லைங்களா,
ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அது டிஸ்கண்டினியூ செகண்ட் கைண்ட். சரி, அடுத்தது பாருங்கள் ரிமூவல் டிஸ்கண்டினியூட்டி. சரிங்களா, அடுத்தது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. அதுனா லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அதுவும் எக்ஸிஸ்ட் ஆகும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அதுவும் எக்ஸிஸ்ட் ஆகணும். இது ரெண்டும் ஈக்குவல் ஆகும், ஆனால் அது வந்து எஃப் ஆஃப் ஏவுக்கு நாட் ஈக்குவல் ஆகணும். சரிங்களா, ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனால் எஃப் ஆஃப் ஏக்குள்ள ஈக்குவலாக இருக்காது, நாட் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஏன்னு வரும். சரிங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. ஓகேங்களா, சரி கண்டினியூட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன், டிஸ்கண்டினியூட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. சரிங்களா.